ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார் அண்ட் இது நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸான காலைல எபிசோட் 2 தான். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு இந்த ஸ்டோரிக்குள்ளே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் நான் போன பார்ட்டில் வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு ஃபஸ்ட் எபிசோடில் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஹோசிக்கோட இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை, மறந்துட்டேன்டா, மன்னிச்சிருங்க. அதையே எனக்கு வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா தான் ரியலாகவே நானே ரிட்டன் வந்து வீடியோலாம் ப்ளே பண்ணி பார்க்குறேன். அதில் ஹோசிக்கோட இன்ட்ரோ இல்லை. ஸோ நான் அவரோட இன்ட்ரோவையும் நான் இதில் கொடுத்துட்டு அப்படியே அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ என்னை மன்னிச்சிருங்கடா, நான் மறந்துட்டேன்டா. ஸோ ஓகே, வாங்க எல்லோரும் அப்படியே ஹோபியோட இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், சரியா? ஸோ நம்ம ஹோசிக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு உல்ஃப் கிளானை சேர்ந்த ஒரு பர்சன். அவரை வந்து வேர் உல்ஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட்லேருந்து வந்த ஒரு பர்சன் தான் அவர். ஸோ அவருக்கும் நிறைய பவர்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அவருடைய மெயின் பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரால் வந்து எப்படி சொல்கிறதுனா, அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அனிமல்ஸை அவரால் கட்டுப்படுத்த முடியும். அண்ட் அதை தாண்டி மைண்ட் ரீடிங் பவர் அவருக்கு இருக்குது, ஓகேவா? அவருடைய மெயின் பவர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி நிறைய பவர்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஹோசிக்கோட இன்ட்ரோ இதாண்டா. வாங்க இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது அப்படியே எபிசோடோட ஸ்டார்டிங்ஸ் இந்தாண்டா காமிச்சா, இப்போ இந்த அகாடமியோட என்ட்ரன்ஸில், அதாவது குள்ளே போகக்கூடிய அந்த கேட்டுக்குள்ளே அப்படியே 2 ஸ்டாஃப் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே எல்லோரும் அப்படியே இந்த அகாடமியை நோக்கி நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஜே அதுக்கப்புறமா சன்னி, ஒய்டி அண்ட் அகில் எல்லோரும் ஒரு மாதிரியே நம்ம ஜே தான் கூட்டு போயிட்டுருக்காரு. ஸோ எல்லோரும் ஜேக்கு பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் நின்றுட்டுருக்கா. அங்கே அந்த அகாடமிக்குள்ளே 2 ஸ்டாஃப் இருக்காங்க. நான் சொன்னேன்ல, அது வேறு யாரும் இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, ஒரு எகிப்த் லேடி அண்ட் இன்னொருத்தங்க ஃபேரி. ஸோ நான் இவங்க 2 பேருமே இப்படி தான் மென்ஷன் பண்ணிக்குவேன், ஓகேவா? ஒருத்தங்க வந்து எகிப்தியன் அண்ட் இன்னொருத்தங்க ஃபேரி அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எப்பவுமே மென்ஷன் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் நேம் வைக்கலை, ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போது அந்த எகிப்த் லேடி தான் நின்றுட்டுருக்கா. 2 பேர் கையிலுமே ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கா. ஸோ அப்படியே எல்லோரும் அவங்க அட்மிஷன் ஃபார்மை கொடுத்துட்டு அப்படியேக்குள்ளே என்ட்ராகிட்ருக்காங்க. அப்படியே இங்கே ஒவ்வொருத்தங்களும் அவங்க அட்மிஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த அகாடமிக்குள்ளே என்ட்ராக. ஸோ இங்கே அப்படியே இந்த ஃபேரி அண்ட் அந்த எகிப்த் லேடி இவங்க 2 பேருமே இது மாதிரி அதை டிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்மிஷன் ஃபார்மை இவங்க கொடுக்க அந்த அவங்க கையில் வச்சுருக்க ஒரு செட் ஆஃப் பேப்பரில் அப்படியே இவங்களுடைய நேம் அப்படியே தன்னாலேயே என்ட்ராகுது. ஸோ அதுக்கு நேராக ஒரு டிக் மட்டும் போடுறாங்க. ஸோ அதான் அவரோட வேலை. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே லாஸ்ட்டாக நம்ம ஜே தான் இப்போது அப்படியே அவரோட அந்த அட்மிஷன் ஃபார்மும் அது கூட சேர்த்து ஒரு கார்டும் கொடுக்குறாரு. அந்த கார்டை காமிச்சிட்டு கொள்ள போகிறார், ஓகேவா? கொடுக்கல. ஸோ அது ஒரு மாதிரி ரெட் கலர் கார், அதில் அவருடைய நம்பர் எழுதியிருக்கு. இந்த அட்மிஷன் ஃபார்மில் நம்ம ஒய்டி அண்ட் ஜே இவங்கெல்லாம் நிரப்புறப்போ 32, 33, 34 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்டு அண்ட் அந்த கார்டில் வந்து நம்ம ஜேவோட நம்பர் 20 அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ அந்த கார்டு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே குள்ளே போகிறாரு. ஸோ குள்ளே போய் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஒய்டி அகில் இவங்க எல்லாருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே இந்த எயித் லேடி தான் நம்ம ஒய்டி கிட்ட அட்மிஷன் ஃபார்மை கொடுக்குறியா, இந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்டி அப்படியே கொடுக்க. ஸோ இப்போ அப்படியே இந்த எகிப்த் லேடி தான். ஸோ அது மாதிரி ஏங்கி பார்த்துட்டேன். ஓ, நீ ஹியூமனா? சரி. அண்ட் உனக்கு உன்னோட கார்டு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் காமி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த மாதிரி கார்டு இருந்த மாதிரி அவருக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்கா. இங்கே அப்படியே குழந்தை தான் ஜே. மேம், ஒரு நிமிஷம், அவங்க இந்த அகாடமிக்கு புதுசு, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அண்ட் அவங்க ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வந்ததுக்குனால நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபேரி அப்படின்னு நிமிந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹியூமன் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே நம்ம ஃபேரியும் நிமிந்து அங்கே நிற்கிற நம்ம 3 பேரை பார்க்குறாங்க. ஸோ பார்த்து ரிட்டன் திரும்பிக்கிறாங்க. இங்கே அப்படியே ஜே தான் ரிட்டன் வெளியே வந்து நம்ம ஒய்டி கிட்ட அப்படியே அவருடைய கார்டை காமிக்கிறாரு.
ஒய்டி இங்கே பாரு, இந்த மாதிரியான ஒரு கார்டு உன்கிட்ட இருக்கும். ஸோ அந்த கார்டை வச்சு தான் இதுக்கப்புறம் நீ எங்கே தங்க போகிற அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த கார்டை தான் கேட்குறாங்க, உன்கிட்ட இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஒய்டி இப்போ தான் லைட்டாக தேடுறாரு. ஸோ அவருடைய எங்கேயாவது வச்சுருக்காரு, ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி எடுத்த மாதிரியே ஏவும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி தேடி பார்த்தா அவருடைய பேக்கெட்டில் தான் அந்த கார்டு இருக்குது. ஸோ அவர் ஒரு மாதிரி ஷாக்காக அதை எடுக்கிறாரு. ஏன்னா அவருடைய பேக்கெட்டில் இப்படி ஒரு கார்டு அவர் வைக்கவே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம அகில் அண்ட் சரண்யும் தேடுறாங்க. ஸோ அவங்களோட பேக்கெட்லேயுமே அந்த மாதிரி கார்டு இருக்கு. பட் நம்ம ஒய்டியோட கார்டு வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் கார்டு. ஸோ அது ரெட் கலர் கார்டு இல்லை, நம்ம ஜேக்கு இருந்தது ஒரு மாதிரி ரெட் கலர் கார்டு. ஸோ நம்ம ஒய்டிக்கு ஒயிட் கலர் கார்டு இருக்குது. ஸோ அதில் 32 அப்படின்ற மாதிரி நம்பர் எழுதியிருக்கு. ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம சன்னி அண்ட் அகில்னு எல்லாருமே காமிச்சிட்டு போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 கலரில் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய கலர்ஸும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ஜேக்கு ரெட் கலர் கார்டு வந்திருக்கு, அண்ட் அதே மாதிரி நம்ம ஒயிட்டுக்கு ஒயிட்டு, அண்ட் அதை தாண்டி நம்ம அகிலுக்கும் சன்னிக்கும் ஒரு மாதிரி கோல்டன் கலர் கார்டு இருக்குது. ஸோ அவங்க அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு, இப்போ நம்ம அகில் தான் அது வந்து ஜே இல்லை எனக்கு புரியல, எங்கள் 2 மட்டும் ஏன் ஒரு மாதிரி கோல்டன் கலர் கார்டு, உனக்கு ரெட் அண்ட் அவனுக்கு ஒயிட்டு, அது ஓ அதை கேட்குறியா, ஸ்டே பண்ணி தானே படிக்கணும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்கே வந்து 3 ஹவுசஸ் இருக்கும். ஐ மீன் ஒயிட் ஹவுஸ் அண்ட் ரெட் ஹவுஸ், அது போக கோல்டன் ஹவுஸ் அப்படின்னு. ஸோ இங்கே அவங்கவுங்க கார்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல அவங்கவுங்க ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு பேலஸ்லேயுமே ஒயிட் பேலஸ் அண்ட் ரெட் பேலஸ், அது போக கோல்டன் பேலஸ். ஸோ ஒவ்வொரு பேலஸ்லேயும் கிட்டத்தட்ட 13 அந்த மாதிரியான ரூம்ஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கார்டு இருக்கோ அந்தந்த மாதிரியான பேலஸில் உங்களுக்கான ரூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்படியே ஜே சொல்லி ஸோ இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கேட்டுட்டு நிற்கிறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. இப்போ தான் கரெக்டாக நம்ம ஜங்குக் அண்ட் டேங்க் 2 பேரும் அவங்களோட கார்டை அட்மிஷன் ஃபார்ம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு குள்ளே என்ட்ராகிறாங்க. அப்படியே வெளியே காமிச்சா அந்த வாசலில் தான் என்ட்ரன்ஸ் வாசலில் ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அதே சத்தமாக கேட்குது. ஸோ அப்படியே எல்லாரும் திரும்பி அங்கே தான் பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக் டேங் அப்படியே அவங்க ஒரு பக்கம் பார்க்கா, இங்கே நம்ம சன்னி அகில் அண்ட் ஜே ஒய்டின்னு எல்லோரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அந்த ஃபேரி தான் ஃபேரி டீச்சர் தான். ஸோ அங்கே நின்று ஒரு பொண்ணுகிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு, இங்கே பாருமா, இந்த அகாடமி சூஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த அகாடமிக்குள்ளே போக முடியும். உன்ட்ட எத்தனை தடவை சொல்கிறது, அவங்களெல்லாம் எங்களால் என்டர் பண்ண முடியாது. அவங்கள ரிட்டன் உங்கள் வேர்ல்டுக்கு அனுப்பு, இல்லைனா சொல்லு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ உன்னோட அட்மிஷன் ஃபார்மை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பட் அங்கே வெளியே நிற்கிற அங்கே ஒரு பொண்ணு தான், அதை இங்கே பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், அதை நீங்கள் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்னோட சர்வன்ஸா, ஸோ என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த அகாடமியில். அதுவும் ஒரு ஸ்னோ பிரின்சஸ், நான் என்னை பார்த்துக்க யாரும் வேண்டாமா? இந்த இடத்துல நான் எப்படி இருக்க முடியும்? எனக்கு தேவையான இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னை இவங்க பார்த்துக்கிறதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்க, எங்கள் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க என் கூட தான் இருப்பாங்க என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி திமுறாக பேசிகிட்ருக்கு. ஸோ அப்படிங்க அந்த ஃபேரிக்கு தான் ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது அந்த பொண்ணை பார்க்க. ஸோ பின்னாடி அப்படியே தலையை குனிஞ்சு ஒரு 3 பொண்ணுங்க நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி அப்பாவியா. ஸோ எப்படி சொல்கிறதுனா, இந்த பணிப்பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அரண்மனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 பொண்ணுங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுங்களை அப்படியே திரும்பி ஃபேரி பார்த்துட்டேன், இங்கே பாருங்கள், எங்களோட ஹார்ஸ் அனுப்புகிறோம், நீங்கள் உங்கள் வேல்ட்டுக்கு திரும்பி போங்க. இங்கே அட்மிஷன் இந்த அகாடமி தேர்வு பண்ணவங்களால் மட்டும்தான் போக முடியும், உங்களுக்கு புரியுதலை அப்படின்ற மாதிரி அந்த ஃபேரி கேட்குறாங்க. ஸோ 3 பின்னாடி இருக்க அந்த 3 பொண்ணுங்களும் அது எங்களுக்கு தெரியும் ஃபேரி, கண்டிப்பாக நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களும் ஒரு மாதிரி பவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அப்படியே பார்த்தா அங்கே நிற்கிறது வேறு யாரும் இல்லை, லூனா தான். ஸோ ஸ்னோ பிரின்ஸ் அவங்க தானே. ஸோ அவங்க ஒரு மாதிரி முறைக்கிறாங்க திரும்பி அந்த 3 பொண்ணுங்களையும், இங்கே எனக்கு ஒர்க் பண்ண வந்தீங்களா, இல்லை அவங்களுக்கு ஒர்க் பண்ண வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த அங்கே நிற்கிற அந்த 3 பொண்ணுங்க அப்படியே திரும்பி அப்படியே லூனாவை பார்க்க, இங்கே அப்படியே அந்த ஃபேரி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அவங்க ஒரு மாதிரி அப்படியே முறைக்கிறாங்க அந்த இருக்கிற லூனாவை. இங்கே பாரு லூனா, லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக கேட்குறேன், உன்னுடைய ஃபார்மை கொடுத்துட்டு போ, அவங்கள நாங்கள் அனுப்பி வச்சுக்குவோம், நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ. இங்கே ஒன்றை விட நிறைய பேர் வந்திருக்காங்க, இதோ பாரு. அது மட்டும் இல்லை,
நீ ஸ்னோ பிரின்சஸாக இருக்கலாம், ஆனால் உன் அகாடமியில் அதெல்லாம் புரியுதா உனக்கு? இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். உன்னுடைய இந்த இதெல்லாம் உன்னுடைய வேர்ல்டோட வச்சுக்கோ. இங்கே வந்து இங்கே காட்டாத. ஒழுங்காக ஃபார்மை கொடுத்துட்டு குள்ளே போகிறதா இருந்தால் போ, இல்லைனா வழியை விட, மற்றவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஃபேரி சொல்ல. ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த ஹிப் லேடி தான் ஒரு மாதிரி ஃபேரியோட ஹேண்டை டக்குன்னு பிடிக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா ஃபேரி? அவங்கக்கிட்ட எப்படியா பேசுகிறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட? ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க, சின்ன பசங்க அப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் புரிய வைக்கணும். இங்கே பாருங்க, நானும் எவ்வளவோ பொறுமையாக அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்த்துட்டேன், ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேர் ரொம்ப மூச்சை இழுத்து விட்டுட்டு அப்படியே லூனா கையில் இருக்கிற அந்த அட்மிஷன் ஃபார்மை டக்குன்னு பிடுங்குறாங்க. ஸோ சொல்லப்போனால் அது வேங்க கூட இல்லை, ஒரு மாதிரி பிடுங்கிட்டு அப்படியே பக்கத்தில் டிக்கை போட்டு லூனாவோட கார்டை அப்படியே காமி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ லூனாவும் டக்குன்னு அவருடைய கார்டை எடுத்து காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்குள்ளே கூட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அந்த கார்டை எடுத்து காமிச்சிட்டு அப்படியே வேண்டாம் வெறுப்பா அப்படியே குள்ளே கிளம்புறாங்க. அங்கே அப்படியே அந்த ஃபேரி தான் அந்த பேசிக்காக அங்கே நிற்கிற ஸ்டாஃப்ஸில் 2 பேருமே அந்த எகிப்த் லேடி மட்டும்தான் கொஞ்சம் ஹாப்பியோட அந்த இதெல்லாம் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பட் அங்கே நிற்கிற ஃபேரிக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க வேண்டாம் விருப்பம் தான் ஏற்கனவே நின்றுட்டுருக்காங்க. இதில் இந்த லூனா வேறு வந்து கடுப்பேற்றி விடுது. ஸோ அந்த வெளியில் ஒரு மாதிரி லூனாவை பிடிச்சி கத்திட்டாங்க. ஸோ லூனாவும் வேறு இப்படி சொன்னதுக்கப்புறமா இதுக்கு மேலே இங்கே எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரிக்குள்ளே போயிருப்பா. ஸோ இங்கே அப்படியே பின்னாடி தான் ஒரு பர்சன் இதெல்லாம் நடக்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்காத குறையாக வந்துட்டுருக்காரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம என்ஒய் தான். ஸோ பின்னாடிலேருந்து நம்ம ஹோசிக் தான் என்னுடைய காதுக்கிட்ட, என்னடா சிஸ்டர் இங்கே வந்தும் அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா போல், இங்கே பாருடா டேய் ஹோசிக், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா அவளை என் சிஸ்டர்னு சொல்லாதேன்னு. அவள் ஒன்றும் என் சிஸ்டர் கிடையாது, புரியுதா? அவள் ஒன்றும் என் கூட பிறக்கலை, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பையன். ஸோ அவளை என் சிஸ்டர்னு சொல்லாத, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி எங்கள் அப்படியே என்ஒய் பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாரு. ஸோ இங்கே நம்ஜுன் தான், அவனுக்கு தான் அவளை பற்றி பேசினாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா அவன் காதில் போய் சும்மா இதுவா அப்படின்ற மாதிரி நான் நம்பிச்சு டக்குன்னு ஹோசிக்க திட்ட. ஸோ ஹோசிக்கும் அமைதியாகிட்டார் லைட்டாக சிரிச்சிட்டே. அப்படிங்க நம்ம என்ஒய் தான் நெக்ஸ்ட் ஆஃப் ஆலா. ஸோ அப்படியே அவருடைய அட்மிஷன் ஃபார்மை கொடுக்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற எகிப்தியன் லேடி தான். ஸோ அவங்கக்கிட்ட தான் இப்போ நம்ம என்ஒய் வந்து அட்மிஷன் ஃபார்மை கொடுக்குறாங்க. ஸோ அந்த எகிப்த் லேடி தான் ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு, நீயுமே ஸ்னோ வேர்ல்டை சேர்ந்தவனா? நீயும் பிரின்ஸ் தானா? அப்போது அது உன் சிஸ்டரா அப்படின்ற மாதிரி கேட்கா. எங்கள் சடனாக பின்னாடி இருக்கிற நம்ம ஹோசிக்கு சிரிப்பு வருது சார். ஒரு மாதிரி எங்கே போனாலும் இதை மட்டும் விட மாட்டேன்றாங்கடா என்ஒய், எல்லாம் நேரம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே அப்படியே காமிச்சா நம்ம என்ஒய் தான். ஸோ அவர் ஒரு மாதிரி டக்குன்னு இல்லை, அதை வந்து மிஸ் அவள் என்னோடய சிஸ்டர் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்ஸ், எங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்ஸு. ஸோ அதனால் அவள் என்னோடய சித்தியோட மகா, அண்டு அவள் என்னோட சிஸ்டர் இல்லை. தயவு செஞ்ச மறுபடியும் அதை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவருடைய காடை காமிச்சிட்டு குள்ளே கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே அப்படியே இந்த ஃபேரி தான் ஒரு மாதிரி குள்ளே போகிற நம்ம என்ஒய்யவே சைட் ஐஸில் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு குள்ளே வரும்போதே வன்மத்தோடு வாருங்க, இந்த தடவை இந்த அகாடமி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ண சுத்தமாக விருப்பம் இல்லை. என்ன பண்ணுறது, என்னால் இந்த அகாடமியை விட்டு போக முடியாது. ஏன்னா இந்த அகாடமியை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அகாடமியோட பர்மிஷன் இல்லாமல் என்னால் வெளியே போகவும் முடியாதா. எனக்கு அந்த சன் காடுக்கு கீழே ஒர்க் பண்ண சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி கண்ணை மூடி அப்படியே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சடனாக ஒரு சவுண்டு, மேம் அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்க. ஸோ அப்படியே இந்த ஃபேர் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஜிமின்ஷி தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் அட்மிஷன் ஃபார்மை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே சாரி, இட்ஸ் ஓகே மேம், அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, இந்தாங்க
அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்சி அவ்வளோ கைண்டாக அவருடைய கையில் இருக்கிற அந்த பேப்பரை கொடுக்க, ஸோ அந்த ஃபேரி வேங்க தான் செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே விடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படியே எல்லோரும் அந்த அகாடமிக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஆளாளுக்கும் ஒவ்வொரு சைடு அப்படியே அந்த அகாடமி ரொம்ப பெருசு. ஸோ ஆளாளுக்கும் ஒவ்வொரு சைடு நின்று ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சடனாக ஒரு சவுண்ட் தான் கேட்குது. ஐ மீன் ஒரு ட்ராகனோட சவுண்ட் கேட்குது. அப்போது அப்படியே அந்த சவுண்டை கேட்டு தான் எல்லோரும் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு அப்படியே நிமிர்ந்து அந்த வானத்தை பார்க்குறாங்க. ஸோ அப்படியே இப்போ அங்கே ஒரு ஒயிட் ட்ராகன் தான், ஐ மீன் அந்த அகாடமிக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி பறந்து வந்து அந்த அகாடமிக்குள்ளே அப்படியே நடுவில் அந்த கார்டனில் என்ட்ராகுது. ஸோ ஒரு மாதிரி அது கீழே இறங்கிட்டு அப்படியே எல்லாரையும் சுற்றி பார்க்குது. ஸோ பார்த்துட்டு ஓகே எல்லோரும் இங்கே பாருங்கள், நான் ஒயிட் ட்ராகன் அண்ட் இந்த அகாடமியோட ஸ்டாஃப் அண்ட் உங்களோட டீச்சரும் கூட. ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் அசம்பிள் ஆகணும். இங்கே சன் காட் வராங்க அண்டு உங்களுக்கான சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு மிச்சதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ட்ராகன் தான் ஒரு மாதிரி ஒரு இடத்த பார்க்குது. ஸோ அப்படியே அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மாதிரி ஐ மீன் பெஞ்சஸாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, அந்த பிளேஸில் நிறைய பெஞ்சஸ் போட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, முன்னாடி ஒரு பெரிய ஸ்டேஜ், அது கீழே நிறைய டேபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆடிட்டோரியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கார்டனில் அந்த செட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்த தான் பார்த்தேன். இப்போது எல்லாருமே அந்த கார்டன் ஏரியாவுக்கு போகணும். ஸோ எல்லோரும் அந்த இடத்துக்கு சைலண்டாக போய் அசம்பிள் ஆகுங்க, புரியுதில்ல? அண்டு உங்களுக்கு முன்னாடி இந்த அகாடமியில் இருக்க எல்லோரும் இன்ட்ரோ ஆவாங்க. ஸோ இந்த அகாடமியை பற்றி எல்லோரும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கான டீச்சர்ஸ் அண்ட் கார்டியன்னா எல்லோரும் இன்ட்ரோ ஆவாங்க. ஸோ இப்போ சன் கார்டு வரதுக்குள்ளே சீக்கிரம் எல்லோரும் போங்க அப்படின்ற மாதிரி அதை சொல்லுது. ஸோ இங்கே இருக்கிற எல்லோரும் ஒரு மாதிரி அதையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம அகில்லாம் அப்படியே பின்னாடி இருக்கிற நம்ம அகில் தான். ஸோ பின்னாடி நம்மளோட ஜே நின்றுட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தரோட ஷேட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ நம்ம ஷேட்டை பிடிச்சி இழுத்துட்டே, டேய் என்னடா நடக்குதுங்க, அந்த ட்ராகன் பேசுது, பத்தாத குறைக்கு உங்களோட டீச்சர் நான் தான் வேறு சொல்லுது, எனக்கு புரியலேடா ஜே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப இழுத்துட்ருக்கா. ஸோ பின்னாட்டிலேருந்து எந்த சவுண்டும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம அகில் தான், டேய் ஜே ஓன்ட்ட தானே கேட்டுட்ருக்கா, என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி திரும்புகிறாரு. ஸோ அப்படியே அங்கே திரும்பினா ஒரு போசன் தான். ஸோ அப்படியே நின்று ஒரு மாதிரி அகிலையே பார்த்துட்ருக்காரு, ரொம்ப வச்சக்கண்ணு வேகாமல் அகிலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த போசன் வந்து எப்படி சொல்கிறதுனா, பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அண்ட் அவரை பார்த்தாலே தெரியுது அவர் ஒரு மர்மைடு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவருடைய காஸ்டியூம் அப்படி தான் இருக்குது. பட் அவருக்கு ஐ மீன் மர்மைடோட கெட்டப்பில் இல்லை, பட் நார்மல் ஹியூமன் மாதிரி தான் இருக்கார். பட் அவரோட தலையில் இருக்கிற கிரவுண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு மர்மைடு அப்படின்றதா அப்படியே எடுத்து காமிக்குது. ஸோ இப்போ அகில் தான் சொன்னால் அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பிக் உருவம் இருக்கிறத பார்த்து டக்குனு கீழே விழ போகிறாரு. ஸோ அதுக்குள்ளே அந்த பர்சன் ரிட்டன் பிடிக்கிறாரு. ஒரு மாதிரி ஹேண்டை பிடிச்ச மாதிரி அகிலை ஸ்டாப் பண்ணிட்டு, பின்னாடி யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டியா என்ன, இப்படி தான் பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம அகில் தான் ஒரு மாதிரி டக்குன்னு அதை வந்து மன்னிச்சிடுங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டை ஜே இருக்கான்னு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஸோ இப்போ அங்கிட்டு காமிச்சா நம்ம ஜே தான் ஒரு மாதிரி அங்கே நின்று ஒரு மாதிரி நம்ம ஜே, சன்னி அண்ட் ஒய்டி இவங்க எல்லோரும் அங்கே நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம அகில் மட்டும்தான் நின்று அப்படியே வேர்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஜே தான் திரும்புகிறாரு, ஸோ அகிலை காணும் அப்படின்னு. ஸோ இங்கே அகில் அப்படிங்க ஒரு பர்சன் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சன்னி தான், டேய் இவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவன் விளங்குன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு, டேய் அகில் சன்னி இந்த வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாரு. ஸோ அப்படியே பின்னாட்டிலேருந்து அப்படியே ஒரு பர்சன் தான் அப்படியே நம்மளோட அங்கே நிற்கிற ஒரு ஐ மீன் நம்ம அகிலை பிடிச்சிருப்பார்ல, அவர் மேலே அப்படியே ஹேண்ட்ஸை போட்டுட்டு, என்னோட லின் நீ அந்த பையனை பார்க்குறத பார்த்தா சரியில்லையே, டேய் நீ வேற, அதெல்லாம் இல்லை, கீழே விழ போனால் பிடிச்சேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே நிற்கிற அந்த 2 பேருமே நம்ம மைக்கேல் அண்ட் லீன் தான். ஸோ அப்படியே நம்ம மைக்கேல் அண்ட் லீனும் அங்கேருந்து அப்படியே அவங்களும் ரிட்டன் அந்த ஏரியாவை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அப்படியே காமிச்சா அப்படியே எல்லோரும் இப்போ அந்த
அந்த கார்டன் ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஜே, அகில் அண்ட் சன்னி, ஒய்டின்னு இவங்க 4 பேரும் ஒரு டெஸ்கில் உட்காந்துருக்கா. ஸோ அப்படியே அங்கிட்டு காமிச்சா நம்ம என்ஒய் அண்டு அது போக நம்ம நம்ஜுன் அண்ட் நம்மளோட ஹோசிக் இவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஆள் உட்காரலாம். ஸோ அந்த மாதிரியான இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இப்போது அப்படியே நம்ம ஹோசிக் தான் அப்படியே உட்காந்துட்டு சுற்றி யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அண்ட் அது போக நம்ம ஹோசிக்கோட கையில் எப்போவுமே ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி இந்த அகாடமியை பார்த்தது தான். ஸோ நம்ம ஹோசிக்கு இந்த அகாடமியை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட அவர் ஓரளவு டீனேஜ் ஆனதில் இருந்து இந்த அகாடமியை பற்றி படிச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த அகாடமியை பற்றி அவருக்கு ஆல் டீட்டெயில்ஸ் ஐநோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். அது போக அவர் கையில் எப்போவுமே அந்த புக் இருக்கும். ஸோ அது அந்த அகாடமியை பற்றின புக் தான். ஸோ அதை அப்படியே கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கா நம்ம ஒய்டி தான் ஒரு மாதிரி அதை அது வந்துடாஞ்சே, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்போ வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜே தான் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு, எங்கே போகிற, நான் வேணா கூட வரட்டா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஒய்டி அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ ஏன்னா அவர் போட்டிருக்க காஸ்ட்யூமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லோரும் அப்படி நம்ம அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஜேக்கும் அது ஃபீல் ஆகுது. ஓ ஒரு நிமிஷம் இருடா, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜே தான் இப்போ அப்படியே நம்ம அகில் அண்ட் ஒய்டி அப்படின்னு இவங்க எல்லோரையும் ஒரு மாதிரி கூப்பிட்டு ஒரு ட்ரீ கிட்டே போகிறாரு. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஸோ அந்த கார்டன் ஏரியா விட்டு கொஞ்சம் தள்ளி போய் அந்த மரத்துக்கிட்ட நின்று அப்படியே ஒரு மாதிரி அவருடைய விங்ஸ் அப்படியே லைட்டாக ஆட்டுறாரு. ஸோ ஒரு ஃபேரி விங்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த விங்ஸை லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே அவருடைய கையில் ஒரு மாதிரி அவருடைய ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படியே அங்கே இருக்கிறவங்க 3 பேர் மேலேயே அப்படியே போடுறாரு. ஸோ இப்போ அவங்க 3 பேரோட கெட்டப்புமே அப்படியே அழகாக மாறுது. ஸோ 3 பேருமே அப்படியே அந்த ஏன்ஷியன்ட் டைம் அந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருக்காங்க. ஸோ பார்க்கவும் ரொம்ப பிரிட்டியாக அழகாக அப்படி இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி இப்போது எப்படி சொல்கிறேன்னா அந்த நார்மலான ஸ்கூல் காஸ்ட்யூமில் இருந்து இப்போ தான் அங்கே நார்மல் காஸ்ட்யூமுக்கு மாறுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒய்டி இவங்க எல்லோரும் மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கூல் காஸ்ட்யூமில் இருக்கிறதுனால தான் அப்படி பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களும் அந்த மாதிரி மாற அப்படியே நம்மளோட ஜே தான் அப்படியே அவங்க 3 பேர் ஹெட்லேயுமே ஒரு க்ரௌனை வைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரௌன் அப்படியே 3 ஹெட்லேயும் வச்சுட்டு பார்க்க அப்படியே ரியல் பிரின்ஸ் மாதிரியே இருக்கீங்கடா, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படி நம்ம 4 நம்ம 4 பேருமே அப்படியே இங்கே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த பெஞ்சை பார்த்தா அந்த பெஞ்சில் இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காரு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறாரு நம்ம ஜின். அப்படியே நம்ம ஜேவை பார்த்துட்டு ஹலோ, நீங்கள் வந்த ஃபேரியா? ஆமாம், நான் ஃபேரி தான். அண்ட் நீங்கள் ஏஞ்சலா அப்படின்ற மாதிரி இங்கே அடி நம்ம ஜே தான் அடி நம்மளோட ஜின்னை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நம்ம ஜின் தான் அது சாரி, நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் வேணா பின்னாடி போட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம அங்கே ஒய்டி தான் டக்குன்னு ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, நான் வேணா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே நம்ம ஒய்டி தான் அப்படின்னு மற்ற மெம்பர்ஸ்லாம் உட்கார வச்சுட்டாரு. ஸோ நம்ம ஜே தான் திரும்பி பார்க்குறாரு ஒய்டியை. அது வந்து ஒய்டி, உன்னை மட்டும் எப்படி தனியாக அனுப்புறது, நீ மட்டும் தனியாக எப்படி போவ, இங்கே இருக்கிற யாரையும் உனக்கு தெரியாத? அது எனக்கு தெரியும் ஜெய், கவலைப்படாத, நான் இங்கே உனக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது பெஞ்சு இருந்தால் அங்கே உட்காந்துக்கிறேன், சரியா, பிரச்சனையே இல்லை, நான் என்னை பார்த்துக்குவேன், நீ தானே சொன்னால் இங்கே இருக்கிற யாரோ எங்களை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டே சொல்ல இங்கே அப்படியே நம்ம ஜேமும் அப்படியே ஒய்டியை பார்த்து உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான், ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜே சொல்ல இங்கே ஒய்டி லைட்டாக சிரிச்சிட்டே அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு டெஸ்க் அப்படியே ஃப்ரீயாக இருக்கு. ஸோ அந்த டெஸ்கில் தான் நம்ம என்ஒய், ஹோபி அண்ட் நம்ம சொன்ன எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே ஒய்டி அப்படியே பொறுமையாக நடந்து போய் அப்படியே இங்கே நிற்கிறவங்களெல்லாம் பார்க்குறாரு. அங்கே நிற்கிறாங்க 3 பேரையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு. ஸோ நம்ம என்ஒய் தான் முதல்ல அப்படி நம்ம ஒய்டியை பார்க்குறாரு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியை பார்த்துட்டு ஹலோ, என்னாச்சு, உட்காருங்க, எங்களையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஒய்டியும் அது வந்து உங்களுக்கு ஓகேவா
நான் இங்கே உங்கள் கூட உட்காரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. ஸோ இப்போ தான் இந்த வாய்ஸை கேட்டு தான் நம்ம ஹோசி கடையை திரும்பி பார்க்குறாரு. அங்கே நம்மளோட ஒய்டி தான் நிற்கிறாரு. நம்ம ஹோசிக்கிற மாதிரி ஒய்டியே பார்த்துட்ருக்காரு, ஒரு மாதிரி வச்சுக்கணும் வெங்காமல் ஒய்டியே பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே ஹோசிக்கு லைட்டாக நகண்டு ஒய்டி கிட்ட அப்படியே இந்த டெஸ்க்கை லைட்டாக 2 தட்டு தட்டுறாரு, உட்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ ஒய்டியே ஹோசிக்கை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி லைட்டாக ஒரு பவ் பண்ணிட்டு அப்படியே ஹோசிக்கிட்ட லைட்டாக உட்காராரு. ஸோ ஹோசிக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒய்டியவே பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே நம்ம நம்ஜுன் தான் அப்படியே ஹோசிக்கோட இயர்ஸ் கிட்ட போயிட்டு என்ன நடக்குதுங்க, எனக்கும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுற ஒருத்தனுக்கு, அதுவும் நீ பார்க்குற பார்வை சரியில்லையே ஹோசிக், என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஹோசிக் தான் சடனாக திரும்பிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக பாருங்கடாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப. ஸோ இங்கே அப்படியே காமிச்சா இப்போ சடனாக அப்படியே அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஐ மீன் அந்த ஸ்டேஜில் அப்படியே இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வந்து நிற்கா. ஸோ இப்போது அப்படியே ஒரு பர்சன் தான் அந்த ஸ்டேஜை நோக்கி, ஐ மீன் அந்த பேக் ஸ்டேஜ் அப்படியே ஏறுறாங்க அந்த ஸ்டேஜுக்கு மேலே. ஸோ அவங்க மேலே ஸ்டேஜில் ஏற அவங்க போட்டிருக்க காஸ்டியூமே அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஜொலிக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரௌண்ட் இருக்குது. ஸோ ஹெட்டில் ஒரு க்ரௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க தான் அப்படியே அந்த ஸ்டேஜில் ஏறி அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் அப்படியே 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே விரித்து அப்படியே இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சு பவ் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிட்டு இங்கே வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்டு இந்த அகாடமி உங்களை எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப லக்கியான பர்சன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன இன்ட்ரோ பண்ணிடுறேன், நான் தான் மூன் காட். ஸோ இந்த அகாடமியோட ஒரு கார்டியன் அண்டு இந்த அகாடமியோட பொறுப்பு எல்லாம் எனக்கு இருக்குது. ஸோ உங்களை எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கிளான்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான். அண்டு சீக்கிரமாகவே நீங்கள் எல்லோரும் உங்களை புரிஞ்சுக்குவீங்க அண்ட் அட்டாச் ஆகிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அண்டு இங்கே நம்மளோட ஸ்டாஃப்ஸ் ஆனால் எகிப்த் லேடி அண்ட் ஃபேரி அண்ட் அது போக ஒயிட் ட்ராகன் அண்டு நம்ம பிளாக் டைகர்னு இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் இனிமேல் உங்களுக்கான டீச்சர்ஸ். ஸோ உங்களை வழிநடத்த போகிறவங்க. அண்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த சன் காட் இருப்பேன். ஓகே, அண்ட் நல்ல ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அண்டு அதை தாண்டி தேவையில்லாத எந்த விஷயமும் அங்கே கூடாது. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருமே படிக்கிறதுக்காக இந்த அகாடமியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ நீங்கள் பிரின்ஸாக இருக்கலாம், பிரின்சஸாக இருக்கலாம், இல்லையா அந்த கிளானை சேர்ந்த ஒரு பர்சன்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற யாரையும் எக்காரணத்து கொண்டும் ஹர்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? உங்கள் பவர்ஸை வச்சு மற்றவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. அண்ட் அதை தாண்டி தேவையில்லாமல் உங்கள் பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கவே கூடாது. உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். உங்களுடைய பவர்ஸை நீங்கள் நல்லபடியாக கற்றுட்டு இந்த அகாடமியை விட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக அண்ட் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கேருந்து இந்த அகாடமி உங்களை வெளியே அனுப்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கா. ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த சன்காட் தான். ஸோ ஒரு மாதிரி அங்கே என்ன பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ சடனாக அடி அந்த இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட் எப்படி சொல்கிறதுனா, இவ்வளோ நேரமும் இருந்த அந்த இடம் இப்போ ஒரு மாதிரி அடி ஒரு மாதிரி கோல்டனிஷாக மின்னுது. ஸோ இப்போ தான் அப்படியே இந்த சன்காட் அதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அண்ட் குட் ஒரு கார்டியனை உங்களுக்கு நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். ஆஃப்கோர்ஸ் நான் அந்த அகாடமியோட கார்டியன், ஆனால் உங்களுக்கான கார்டியனும் உங்களை வழி நடத்துறதுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அகாடமியை பற்றி உங்கள் யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ
உங்களை பார்த்துக்கிறதுக்கு அண்ட் உங்களுடைய பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு உங்களை சூஸ் பண்ணுறதுக்காக இந்த அகாடமியில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அங்கே இருக்கிற எல்லோரும் ஒரு மாதிரி கூரியாசிட்டியாக ரொம்பவே எக்ஸைட்டாக இந்த மூன் கார்டு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ சடனாக அந்த இடத்துக்கு நிறைய குட்டி குட்டி மினி சைஸில் நிறைய ஒரு மாதிரியான அனிமல்ஸ்லாம் அங்கே என்ட்ரு ஆகுறாங்க. இப்போது அங்கே வந்த எல்லோரும் அந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஸ்டேஜில் அந்த சன் காடை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி சம் ஃபேரிஸ்லாம் மேலே ஃப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ அதை தாண்டி அங்கே நிற்கிற அனிமல்ஸுமே மேலே ஸ்கையில் பறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ யாருமே கீழே இல்லை. ஸோ ஒரு மாதிரி ஸ்கையில் பறந்துட்டே அந்த சன் காடை சுற்றி நிற்கிறாங்க. ஸோ இப்போ அந்த சன் காடை தான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு பிரைட்டான ஸ்மைல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது சடனாக நம்ம அந்த அங்கே நிற்கிற ஹீத் லேடி அந்த ஹீத் லேடியோட ஃபேஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஸோ அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அவங்க கையில் வச்சுருக்கிற அந்த ஒரு செட் ஆஃப் பேப்பரை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அந்த செட் ஆஃப் பேப்பரில் இவ்வளோ நேரம் வந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் என்ட்ராகி டிக் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் ரிட்டன் அந்த செட் ஆஃப் பேப்பரில் ஒரு 2 நேம் தன்னால் க்ரியேட் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ஒரு 2 பேரோட பேர் அப்படியே இந்த அந்த பேப்பரில் க்ரியேட் ஆக, நம்ம ஃபேரியோட பேப்பர்லேயுமே அதே மாதிரி ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் அப்படியே க்ரியேட் ஆகுது. ஸோ இங்கே அப்படியே ஃபேரி அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த ஹிப் லேடி ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே இந்த என்ட்ராகிற அந்த நேமை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த நேம் அப்படியே என்ட்ராகி முடிக்கா இப்போது சடனாக அப்படியே அந்த அகாடமியோட கிளைமேட் அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஸோ ஒரு மாதிரி அந்த இடத்துல தண்டால் சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஒரு மாதிரி இடி இடிக்குது. அங்கே இருக்கிற ஸ்கை அவ்வளோ டார்க்காக மாறுது, ஒரு மாதிரி அவ்வளோ பிளாக்கிஷாக மாறுது. ஸோ அது போக அந்த இடத்துல இடிலாம் இடிக்க, ஸோ எல்லோரும் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே நிற்கிற அந்த சன் காடும் அப்படியே திரும்பி அந்த வானத்தை தான் பார்க்குறாங்க. ஸோ கீழே நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்க நம்ம ஒய்டி தான் அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. அந்த டண்டால் சவுண்டுக்கும் அந்த ஸ்கை மாறுறதுக்கும் இந்த அகாடமி ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ நம்ம ஒய்டி லைட்டாக பயந்துட்டார். ஸோ இங்கே டக்குன்னு ரொம்ப பயந்து அவருடைய காது 2 பொத்த அங்கே நிற்கிற நம்ம ஹோசிக் தான் ஒரு மாதிரி டக்கு ஒய்டியோட ஹேண்டு மேலே அவருடைய ஹேண்டை வச்சு ஒய்டியோட இயர்ஸை பொத்துறாரு. ஸோ ஒரு மாதிரி இங்கே பாரு ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு தண்டால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரும் அப்படியே ஒரு மாதிரி ஒய்டி லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்க்குறாரு. ஸோ இங்கே ஹோசிக்கும் இங்கே என்ன நடக்குதுங்கிறது புரியல. அங்கே நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் லிட்டில் ஜர்க்கோட பார்க்குறாங்க. ஸோ இப்போது அப்படியே ரிட்டன் மறுபடியும் அந்த அகாடமியோட அந்த ஷீல்டெலாம் ஓப்பன் ஆகுது. அந்த ஷீல்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அகாடமியோட ஷீல்டு அப்படியே ரிட்டன் ஓப்பன் ஆக இப்போது சடனாக ஒரு 2 பர்சனோட என்ட்ரி தான் அந்த அகாடமியோட வாசலுக்கு வெளியே ஒரு மாதிரி அப்படின்னு வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் அப்படியே பார்க்க எப்படி சொல்கிறதுனா 2 பர்சனும் சொல்லப்போனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க. அப்படி எப்படி சொல்கிறதுனா 2 பேருமே பொண்ணு தான். அண்ட் 2 பேருமே ஒருத்தங்க அப்படியே கோல்டனிஷாக அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி மின்ற மாதிரி ஒரு பொண்ணு, அவரோட ஹேர்லேருந்து எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வரைக்கும் எல்லாம் அப்படியே கோல்டனிஷாக இருக்குது. அப்படியே இன்னொருத்தவங்களை பார்த்தா அவங்க அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவங்க ஹேர் வரைக்கும் எல்லாம் அப்படியே பிளாக்கிஷாக, அவங்களோட ஸ்கின் டோன் ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டாக, ரொம்ப டார்க் ஒயிட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ 2 பேருமே அந்த இடத்துல வந்து நிற்க, ஸோ இப்போ அப்படியே அந்த ஃபேரி தான் அந்த டீச்சர் ஃபேரியோட ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மைல் வருது. ஒரு மாதிரியான ஸ்மைல் கொடுக்குறாங்க. இப்போ தான் உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் அண்ட் அதை தாண்டி உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு எண்ணம், ஸோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்மைல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த எகிப்த் லேடி கையில் இருந்த அந்த செட் ஆஃப் பேப்பர்லேயும் நம்ம ஃபேரி லேடி கையில் இருந்த அந்த செட் ஆஃப் பேப்பர்லேயும் ஒரு 2 பேர் தான் அப்படியே என்ட்ரு ஆகுது. தமிழ் அண்ட் யூ அப்படின்ற மாதிரி 2 பேருடைய பேருமே அப்படியே தன்னால் அந்த இடத்துல என்ட்ராகி அப்படியே 2 பாக்ஸ் க்ரியேட் ஆக, ஸோ இப்போ அப்படியே நம்ம தமிழும் அண்ட்
யூனும் தான் அங்கே நிற்கிறது. ஸோ அப்படிக்குள்ளே என்ட்ராகி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம யூனுக்கும் தமிழுக்கும் நான் ஏற்கனவே வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். நம்ம யூனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கோஸ்ட் பிரின்சஸ் அண்ட் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டார் பிரின்சஸ். ஸோ 2 பேருமே அப்படியே ஒருத்தரை மாறி பார்த்துட்டு அப்படியே இந்த அகாடமிக்குள்ளே அப்படியே பொறுமையாக என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ ஒரு மாதிரி நடந்து வர எல்லாரோட ஃபோக்கஸும் அப்படியே அவங்க 2 பேர் மேலே தான் இருக்குது. ஸோ அப்படியே நடந்து வராங்க. அங்கே நிற்கிற அந்த சன்காடோட ஃபேஸில் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லிட்டில் பயம் கலந்து அந்த சன்காடோட ஃபேஸில் வர. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நம்ம சன்காட் மட்டும் இல்லை, அங்கே நிற்கிற அந்த எகிப்ட் லேடி அண்ட் அந்த ஒயிட் ட்ராகன். ஸோ அது போக அங்கே நிற்கிற அந்த பிளாக் டைகர்னு சொல்லி எங்களோட 4 பேரோட ஃபேஸ்லேயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலந்த ஒரு குட்டி பயம் தெரியுது. பட் நம்ம ஃபேரியோட ஃபேஸில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாப்பினஸ், அதை தாண்டி ஒரு க்யூரியாசிட்டி, அது போக ஒரு அது போக ஏதோ ஒரு எண்ணம் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டியான ஸ்மைலோடு வெளியே வருது. ஸோ இப்போக்குள்ளே நம்ம யூன் அண்ட் தமிழ் இவங்க 2 பேரும் தான் நடந்து வந்தவங்க. இப்போ அப்படியே வந்து அந்த அகாடமியில் இருக்கக்கூடிய அந்த கார்டன் ஏரியா, ஸோ அந்த சீட்டில் உட்காடுறாங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அங்கே நிற்கிற அந்த சன்காட் தான் இன்னும் நம்ம அகாடமிக்கு புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அங்கே நிற்கிற நம்ம அந்த எகிப்ட் லேடி தான் ஒரு மாதிரி சடனாக அப்படியே கீழே இறங்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ அந்த ஒயிட் ட்ராகன் அப்படியே சடனாக ஃப்ளை ஆக அப்படியே நம்ம தமிழ் அண்ட் நம்ம யூன் தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம யூன் தான் தமிழ்கிட்ட என்னடே பண்ணிட்டுருக்காங்க இங்கே இதுங்க வேறு நம்ம சும்மா இருந்தாலும் பாரு சண்டைக்கு வரியான்ற மாதிரியே கூப்பிடுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தமிழ் தான் சரி விடு இதெல்லாம் நமக்கு புதுசா நம்மக்கிட்ட அகாடமி சூஸ் பண்ணதுக்கான அட்மிஷன் ஃபார்ம் இருக்கு, அது போக நம்ம கையில் கார்டு இருக்கு. அவங்களே நினச்சாலும் நம்மளை எங்கேருந்து வெளியே போக சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கான ரைட்ஸும் இல்லையா சன்காட்? ஐ மீன் சன்காட் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான லுக்கில் அப்படிங்க தமிழ் எஞ்சி நின்று கேட்குறாங்க. ஸோ அங்கே நிற்கிற சன்காடுக்கு தான் ஒரு மாதிரி அவ்வளோ இரிட்டேட் ஆகுது, அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவ்வளோ கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கேன். இப்போ அந்த சன்காட் தான் கண்டிப்பாக இந்த அகாடமி உங்களை சூஸ் பண்ணியிருக்குன்னா இங்கே இருக்கிற யாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த அகாடமிக்கு கீழே தான் நாங்களே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த அகாடமி சூஸ் பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். எகிப்த் லேடிக்கிட்ட உங்களோட அகாடமிக்குள்ளே அட்மிஷன் ஃபார்மையும் கார்டையும் காமிங்க அப்படின்ற மாதிரி அப்படியே இந்த சன்காட் சொல்கிற. ஸோ இங்கே நிற்கிற அந்த லேடிக்கிட்ட தான் ஒரு மாதிரி அட்மிஷன் ஃபார்மை கொடுக்க 2 பேருமே கொடுக்குறாங்க, யூனும் தமிழும் கொடுக்க. ஸோ கொடுத்துட்டா அப்படியே இந்த எகிப்த் லேடியை பார்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம தமிழ் தான் என்ன மேம் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல? இல்லையா, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் கேட்குறாங்க தமிழ். ஸோ அந்த ஹிட் லேடி தான் ஒரு மாதிரி தமிழை வேண்டாம் வெறுப்பாக பார்த்துட்டு அங்கே கையில் இருக்கிற அந்த அட்மிஷன் ஃபார்மையும் வாங்கிட்டு 2 பேரோட அட்மிஷன் ஃபார்மையும் வாங்கி முடிச்சுட்டு கையில் இருக்கிற அந்த செட் ஆஃப் பேப்பரில் டிக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஃபேரியும் அவ்வளோ ஸ்மைலோட அங்கே இருக்கிற செட் ஆஃப் பேப்பரில் டிக் பண்ண. ஸோ இங்கே அடி அந்த சன்காட் தான் ஃபேரியை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க அங்கே நிற்கிற ஃபேரியை. ஸோ ஒரு மாதிரி ஃபேரியை பார்த்துட்டு அப்படியே 1 செகண்ட் சரி போதும், இப்போ இதுக்கு எல்லோரும் இப்படி நிற்கிறீங்க, எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காருங்க. அண்ட் அவங்களுமே உங்களை மாதிரி இங்கே படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே, எல்லோரும் அவங்கவுங்க சீட்டில் உட்காருங்க அண்ட் எல்லோரும் ரிட்டன் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட. ஸோ அப்படியே எங்கள் ஹிட் லேடி அண்ட் அது போக அந்த ஒயிட் ட்ராகன்லேருந்து பிளாக் டைகர் அப்படியே எல்லோரும் அந்த ஸ்டேஜில் ரிட்டன் அசம்பிள் ஆகுறாங்க. ஸோ அங்கே பறந்துக்கிட்டு இருந்த இப்போ ரிட்டன் அப்படியே இந்த கிளைமேட் கொஞ்சம் நார்மல் ஆகுது, அப்படியே இந்த மூன் தெரியுது வெளியே. ஸோ ஒரு மாதிரி நார்மலாக அந்த அந்த டார்க்கான அந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே விலகுது. ஸோ அப்படியே ஃபேரி தான் அந்த மேகம் விலகிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாதிரி டீப் ப்ரீத் எடுக்கிறாங்க. ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த அகாடமி ரிட்டன் கரெக்டாக செயல்பட போகுது. அதை நினைக்கிறப்போ ஐ எம் ஹாப்பி.
அண்ட் நான் கூட பயந்தேன், ரிட்டன் போன தடவை நடந்த மாதிரி இந்த அகாடமியில் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு. இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கு. இவ்வளோ நாள் எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இந்த இயரில் வெளியே வரும். எனக்கு அதை நினைக்கும் போது தான் ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கே நிற்கிற தமிழையும் யூனியன் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே அவங்க மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த 3 years இந்த அகாடமி பழையபடி திரும்பவும் நம்பிக்கை இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டே அப்படியே ரிட்டன் ஒரு மாதிரி பிரைட்டான ஒரு ஸ்மைலோட அவ்வளோ போல்டாக ரிட்டன் அவங்களுடைய பிளேஸில் அசம்பிள் ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்கே நிற்கிற அந்த சன் காட் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அங்கே நிற்கிற ஃபேரி இதே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே மேலே பறந்துட்டுருக்கிற அங்கே நிற்கக்கூடிய அந்த மினி சைஸில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் ஒரு மாதிரி பார்த்து இப்போ உங்களோட 10 அண்ட் இவங்கள நீங்கள் ஜஸ்ட் உங்களோட அனிமல்ஸ் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இவங்க இதுக்கப்புறமா நீங்கள் இந்த அகாடமியில் சர்வே பண்ண உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு விஷயத்தையும் அவங்க வச்சுக்குவாங்க. உங்களால் இவங்க செலெக்ஷன் பண்ண முடியாது, இவங்க தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் உங்களை தேர்ந்தெடுத்து யார் வராங்களோ அவங்க தான் உங்களோட அனிமல். அண்ட் அவங்க கூட தான் நீங்கள் இனிமேல் இந்த அகாடமியில் சர்வே பண்ண போகிறீங்க. இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் அந்த இப்போது உங்கள் கூட சர்வே பண்ண போகிற அது ஒரு ஃபேரியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மைக்கியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாக்ஸா, அதுவும் இல்லைனா யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை தேர்ந்தெடுத்து வரப்போகிற அந்த அனிமல் உங்களோட சோலாக கனெக்ட் ஆகும். அண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் அனிமல் இருக்கும். ஸோ இந்த அகாடமியில் நீங்கள் கற்றுக்க அதுங்க எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அவங்கள நீங்கள் ஸ்டேபிளாக அண்ட் உங்கள் அனிமல் கூட அட்டாச்சாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அகாடமியில் உங்களுடைய பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண கற்றுக்கவும் முடியும், அதை பேலன்ஸ் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இந்த அகாடமியோட கோர்ஸை முடித்து நீங்கள் வெளியே போக முடியும். ஸோ இதை எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இப்போது அப்படியே அந்த அந்த அனிமல்ஸு தான் அந்த சன் காட் பார்க்குறாங்க. ஸோ 1 செகண்ட் அப்படியே நிமிர்ந்து பார்க்க, ஸோ இப்போ அந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளைங்காக அப்படியே பறந்துட்டு இருந்தது. அப்படியே இப்போ ஒவ்வொருத்தங்களை நோக்கி ஒவ்வொன்றா வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, அந்த அனிமல்ஸோட பிக்கும் அது யாரை செலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களோட பிக்கையுமே நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ எந்தெந்த அனிமல்ஸ் யார் கூட ஜாயின் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எங்கே அப்படியே நம்ம ஜிமின்ஷியை காமிச்சா, நம்ம ஜிமின்ஷி கிட்டே இருக்கிறது ஒரு அழகான கேட். அது ஒரு மாதிரி குட்டியாக நம்ம ஜிமின்ஷியோட லேபில் உட்காந்துருக்கு. அதே இங்கே நம்ம ஹோசிக்கா காமிச்சா, ஸோ அவர்கிட்ட ஒரு ட்ராகன், அது ஒரு மினி சைஸ் ட்ராகன், பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக. ஸோ ஒரு மாதிரி ஹோசிக்கோட தலையில் நிற்க. இங்கே நம்ம நம்ஜூன் அவர் கையில் தான் அதே மாதிரி ஒரு மினி சைஸில் ஒரு குட்டி ஃபாட்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு சைடு நம்ம டேங்கை காமிச்சா, அவர்கிட்ட இப்போ ஒரு வவ்வால் தான், அது ஒரு மாதிரி ப்ளூ கலர். ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவர்கிட்ட பறந்துட்டு நிற்குது. அண்ட் நம்ம ஜங்கு கிட்ட தான் ஒரு மங்கி. ஸோ அது ஒரு மாதிரி கோல்டனிஷ். ஸோ அதை நான் படத்துலேயே காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. அண்ட் நம்மளோட யூங்கி தான். ஸோ அவர்கிட்ட ஒரு ஃபேரி அப்படியே அவரை அவர் முன்னாடி பறந்துட்டு நிற்குது. ஸோ இங்கே அப்படியே நம்மளோட ஜின்னோட கையில் தான் ஒரு வவ்வால் தான், அது ஒரு மாதிரி பிளாக் வித் கோல்டன் டிசைன் பண்ண மாதிரி என்னோட கையில் தான் நிற்குது அது. ஸோ நம்ம ஜே கிட்ட ஒரு மாதிரி ட்ராகன், அது ஒரு மாதிரி பிளாக் வித் க்ரீன் கலர் ட்ராகன். ஸோ பார்க்க அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜே கிட்ட வர. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம லீன் கிட்ட ஒரு மங்கி. ஸோ அது ஒரு மாதிரி க்ரீன் கலர். ஸோ அதுவும் அப்படியே நம்ம லீன் கிட்ட ஜம்ப் ஆகி நிற்குது. ஸோ லாஸ்ட் நம்ம ஒய்டி கிட்ட தான் லாஸ்ட் ஒரு அழகான ஒரு ட்ராகன் தான், அதுவும் பார்க்க பிளாக் வித் கோல்டன். ஸோ அம்புட்டு அழகாக இருக்குது. அது ஒரு மாதிரி ஒய்டி கிட்ட நிற்க.
அண்ட் நம்ம யூன் கிட்ட ஒரு கேட் தான். ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு மாதிரி அப்படியே நம்ம யூன் கிட்ட காலு கீழே நிற்குது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட தமிழ்கிட்ட ஒரு உல்ஃப் தான். ஸோ நம்ம தமிழ்கிட்ட ஒரு பிளாக் கலர் அண்ட் வித் ஒயிட் கலர் உல்ஃப் இருக்கு. ஸோ இங்கே அப்படியே நம்ம என்ஒய் கிட்ட ஒரு ஃபேரி தான். ஸோ அந்த ஃபேரி நான் இப்போ ப்ளே பண்ணுறல அந்த மாதிரியான ஒரு ஃபேரி தான். ஸோ அந்த ஃபேரி நம்ம என்ஒய் கிட்ட நிற்குது. அண்டு நம்மளோட மைக்கேல் கிட்ட ஸோ அதுவும் ஒரு கேட். பட் என்னென்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட மைக்கேலோட மடியில் உட்காந்துருக்கு அது. ஸோ நம்ம அகில் கிட்ட ஒரு பேட் வவ்வால் தான். நம்ம அகில் கிட்ட ஒரு வவ்வால் வந்து ரொம்ப பறந்துட்டு நிற்குது. ஸோ அப்படியே நம்ம சன்னிக்கிட்ட அது ஒரு மங்கி, ஒரு மாதிரி ரெட் கலர் மங்கி. ஸோ அது ஒரு மாதிரி நம்ம சன்னிக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி சன்னியவே பார்த்துட்ருக்கா. இங்கே லாஸ்ட்டாக நம்ம லூனாவை காமிச்சா. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஃபேரி தான். ஸோ அதுவும் ஒரு மாதிரி பறந்து வந்து லூனா கிட்ட நிற்குது. அப்படியே இப்போ எல்லாருக்கிட்டேயும் அவங்கவுங்களோட அனிமல்ஸ் அப்படி யார் யாரை வேணும் அப்படின்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணி அந்த அகாடமியில் இருக்கிற அந்த அனிமல்ஸ் அப்படியே ஒவ்வொருத்தங்களாக செலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ் கிட்ட போகுது. ஸோ இங்கே அப்படியே போய் உட்காந்துருக்கு. இப்போ நம்ம மைக்கேல் கிட்ட தான் காமிச்சா. அந்த கேட் தான். ஸோ ஒரு மாதிரி மைக்கேல் கிட்ட இருந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே ஒரு மாதிரி மைக்கேலோட லேபில் உட்காந்துட்டு ஸோ நம்ம மைக்கிளே பார்த்துட்டு, அச்சோ நீ ஒரு டெவிலா, அப்போனா நான் ஒரு டெவிலை சூஸ் பண்ணியிருக்கேனா, ஐயோ ஓ அப்போனா நான் டெவில்னு தெரியாமல் தான் நான் சூஸ் பண்ணியா? இல்லை எனக்கு டெவில்னு தெரியும், ஆனால் நீ பார்க்க அழகாக இருக்கியா, அதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. நம்ம அங்கே நிற்கிற நம்ம மைக்கேல் கிட்ட. ஸோ ஒரு மாதிரி மைக்கேலோட லேபில் உட்காந்துட்டு ஸோ ஒரு மாதிரி மைக்கேல் பார்த்துட்ருக்காரு. அந்த கேட்டை ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அது ஒரு மாதிரி நம்ம மைக்கேல்கிட்ட எப்படி சொல்கிறதுனா அது மைக்கேல் ரொம்ப ஃப்ளாட்டிங் பண்ணி பேசிகிட்ருக்கு. ஸோ அதனால் ரொம்ப சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. சரி, ஆனால் ஒரு விஷயத்த நல்லா வச்சுக்கோ, நீ ஏதாவது தப்பு பண்ணினா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன், புரியுதா? நீ டெவிலாக இருக்கலாம், ஆனால் குட் பாயாக ஒழுங்காக என் பேச்சை கேட்கணும், சரியா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இங்கே அப்படியே நம்ம பார்க்குற மைக்கேலுக்கு தான் சிரிப்பு வருது. ஓ அப்படியா, சரி ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் அப்படிலாம் யாருக்கும் யாரையும் கஷ்டம்லாம் படுத்த மாட்டா, அது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே மைக்கேல் சொல்ல அந்த கேட் ஒரு மாதிரி சிரிக்குது. ரொம்ப சிரிச்சிட்டு மறுபடியும் அப்படியே மைக்கேலோட லேப்லேயே ஒரு மாதிரி சுற்றி படுத்துக்குது. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஒய்டி காமிச்சா. ஸோ நம்ம ஒய்டி கையில் இருக்கிற அந்த ட்ராகன் தான் ஒரு மாதிரி ஒய்டி கிட்ட உட்காந்துட்டு பிளிங்க் பண்ணி ஒய்டியை பார்த்துட்ருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியோட ஹேண்டில் உட்காந்துட்டு ஸோ அது ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா ரொம்ப பெரிய ட்ராகன்லாம் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாமே மினி சைஸ் தான். ஸோ குட்டி குட்டியாக தான் இருக்குது. அந்த ட்ராகன் தான் ஒரு மாதிரி நம்ம ஒய்டியோட ஹேண்டில் உட்காந்துருக்கு. ஸோ ஒரு மாதிரி உள்ளங்கையில் வச்சுருக்காரு ஒய்டி, அது நின்றுட்டுருக்கு உள்ளங்கையில். எப்படி சொல்கிறதுனா ஒரு நார்மலான ஒரு குட்டி பூனை, இப்போ பிறந்த பூனை சைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அப்படியே அந்த மினி ஹேண்டில் ஒரு மாதிரி 2 கையும் குவிச்சு ட்ராகனை நடுவில் வச்சுருக்காரு. ஸோ அந்த ட்ராகன் ஒரு மாதிரி ஒய்டி ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தது. நீ ஒரு ஹியூமன் தானே, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரியும் முன்னாடியே இங்கே ஒரு ஹியூமன் வராங்க அப்படின்னு. உனக்கு பயமாக இருக்கா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா? கவலைப்படாதா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஒய்டி தான் சிரிக்கிறாரு ஒரு மாதிரி க்யூட்டாக அதை பார்த்து. அப்படியே இன்னொரு சைடு காமிச்சா நம்ம அகில் கிட்ட தான் அது ஒரு பம்மல் போயிருக்கும் இல்லையா. ஸோ ஒரு மாதிரி பர்பிள் வித் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில். ஸோ அந்த பம்மல் தான் ஒரு மாதிரி அகிலோட ரொம்ப சுற்றி பார்த்துட்ருக்கு. அகில் ஒரு மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. ஸோ அகில் தான் ஒன்றுமே புரியாமல் அந்த வவ்வாலை பார்த்துட்டு இருந்தவர். உனக்கு என்னாச்சு? நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, ஏதோ சொல்லுவாங்களே டார்க் சாக்லேட் அந்த மாதிரி இருக்கா, ரொம்ப அழகா, நானே ஒன்று சாப்பிட்ருவேன் போல் அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஸோ இங்கே அப்படியே நம்ம அகில் தான் ஒரு மாதிரி இது பண்ணுறதெல்லாம் பார்த்து ஷை ஆகிட்டுருக்காரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த எபிசோடை என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது, இந்த அகாடமி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு குட்டி கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். ஓகே, பரட்டா.